والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் நாம் வழமை போன்று நடைபெற்று வரும் எங்களது ஃபிக்ஹ் வகுப்புக்கு நாம் சமூகம் தந்திருக்கின்றோம். இதற்கு வாய்ப்பளித்த வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று எங்களுடைய பாடத்துக்குரிய தலைப்பு என்னவென்று சொன்னால் அல் அகீகா. அல் அகீகா இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு பிள்ளை பிறந்ததிலிருந்து அந்த பிள்ளை வளரும் வரைக்கும் இஸ்லாம் பிள்ளைகள் வளர்ப்பதில் மிகவும் கவனம் செலுத்துகிறது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் சிறுவயதிலிருந்தே பிள்ளைகளின் உரிமை விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 233வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வல் வாலிதாத்து யுர்லி'ன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அன் யுத்திம்ம ரலா. யார் பால்குடியை பூரணப்படுத்த விரும்புகின்றார்களோ அந்த தாய்மார்கள் தங்களது பிள்ளைகளுக்கு பூரணமாக 2 வருடங்கள் பால் ஊட்டட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களுக்கு நல்ல முறையில் உணவும் உடையும் வழங்குவது குழந்தையின் தந்தைக்கு கடமை என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார். பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் தங்களது பிள்ளைகளுக்கு 2 வருடங்கள் பூரணமாக பால் ஊட்டட்டும், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் உணவும் உடையும் வழங்குவது தந்தையின் கடமை என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார். எனவே இந்த கட்டளை உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இது கடமையாக இருக்கிறது. இந்த வசனம் மூலமாக தாய்மார்களும் தந்தையர்களும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகள் ஆணாக இருந்தாலும் தங்களது பிள்ளைகள் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய உரிமைகளை இவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த வசனம் மூலமாக விளங்கிக் கொள்கின்றோம். அதனால்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 1358, 1358. அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மா மின் மௌலூதின் யூலது இல்லா அலல் ஃபித்ரா, பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்துமே இஸ்லாத்திலே பிறக்கின்றது. அதனால்தான் ஆலமுல் அர்வாஹில் வைத்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்தான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவனாக இல்லையா? காலு பலா, ஆம் நீதான் எங்களுடைய இறைவன் என்று எல்லா உயிரினங்களும் சாட்சி சொன்னது. எனவே பிறக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் இஸ்லாத்திலே பிறக்கின்றன.
இல்லா அன்ன அபவைஹி யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. ஆனால் பெற்றோர்கள் தான் அவர்களை யகூதிகளாக, நசாராக்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸின் விளக்கம் என்னவென்று சொன்னால், ஏன் இந்த ஹதீஸை சொன்னேன் என்று சொன்னால், பெற்றோர்கள் பிள்ளை பிறந்து பெற்றோர்களிடம் வளர்கின்றன. எனவே பெற்றோர்கள் தான் என்ன செய்கின்றார்கள், இஸ்லாத்தில் பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை யகூதிகளாக, அவர்களுடைய பெற்றோர்கள் யகூதிகளாக இருந்தால், நசாராக்களாக, அவர்களுடைய பெற்றோர் நசாராக்களாக இருந்தால், அல்லது நெருப்பு வணங்கிகளாக, அவர்களுடைய பெற்றோர்கள் நெருப்பு வணங்கிகளாக இருந்தால் மாற்றி விடுகிறார்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே சூழலின் மூலமாக இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது. எனவே ஒரு மனிதனுக்கு சூழலும் அவசியம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. அதனால் தான் நீங்கள் சவுதி நாட்டிலே வாழக்கூடிய, அரபு உலகத்திலே வாழக்கூடிய மக்களை பார்ப்பீர்கள். எங்களுடைய நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கின்றன. எங்களுடைய சூழல் இங்கு வந்த பின்னால் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் எமது நாட்டில் இதே மாற்றங்கள் ஏற்படுவது கஷ்டமாக இருக்கிறது. எனவே சூழல் மூலமாக கூட மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அதிலும் குறிப்பாக பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை மாற்றி அமைப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மேலும் முஸ்லிமிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹதீஸ் இலக்கம் 2658. அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குல்லு இன்சானின் தலிதுஹு உம்முஹு யல்குஸுஹு ஷைத்தானு ஃபீ ஹித்னிஹி. பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையையும், தாய் பெற்றெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் ஷைத்தான் அவர்களுடைய இடுப்பில் நோண்டி விடுகிறான், கிள்ளி விடுகின்றான். 2 பேர்களை தவிர அவர்களுக்கு அவன் செய்யவில்லை. காரணம், அவர்களை அல்லாஹ் மலக்குமார்கள் மூலமாக பாதுகாத்தான். அந்த 2 பேர்களும் யார்? அந்த 2 பேர்களும் யார்? பிள்ளைகள் பிறக்கின்ற பொழுது ஷைத்தான் என்ன செய்கின்றான்? இடுப்பிலே கிள்ளி விடுகின்றான். 2 பேர்களை தவிர. அந்த 2 பேர்களும் யார் என்று கேட்டால், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த 2 பேர்களுக்கும் அவனால் நோண்ட முடியவில்லை. காரணம், அல்லாஹ் மலக்குமார்கள் கொண்டு அவர்களை பாதுகாத்தான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், வகால அலம் தரவு இல சபியி ஹீன யஸ்குது கைஃப யஸ்ருஹு. பிள்ளை பிறக்கின்ற பொழுது, பிள்ளை வெளிப்படுகின்ற பொழுது என்ன செய்கிறது நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த பிள்ளை கத்துகிறது. அப்பொழுது சஹாபாக்கள் ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் ஷைத்தான் அவர்களது இடுப்பிலே கிள்ளி விடுகின்றான், அதனால் தான் பிள்ளை கத்துகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதில் இடம்பெற்றிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஹதீஸ் இலக்கம் 8815. மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத் அல் இஸ்ரா 64வது வசனத்தில் சொல்லுகின்றான், வஷாரிக்ஹும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். அவர்களது பொருள் செல்வத்திலும் மக்கள் செல்வத்திலும் நீ கூட்டாளியாகிக் கொள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஷைத்தானுக்கு சொல்லுகின்றான். வஷாரிக்ஹும், நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் முடிந்தவுடனே இந்த 64வது வசனத்தை பாருங்கள், அதில் அதிகமான செய்திகள் இருக்கின்றன. அல்லாஹ் சொல்லுகின்றான், பொருட்செல்வத்திலும் மக்கள் செல்வத்திலும் பிள்ளை செல்வத்திலும் நீ கூட்டாளியாக இருந்து கொள் என்று ஷைத்தானுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அதன் மூலமாக, இந்த வசனம் மூலமாக நாம் விளங்குகின்றோம்,
ஷைத்தான் எல்லா பாவங்களுக்கும் என்ன எங்களுடன் கூட்டாளியாக இருந்து கொள்வான். அதில் குறிப்பாக பொருட்கள் செல்வங்கள் சம்பந்தப்பட்டது, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் எங்களுடன் கூட்டாளியாகவே இருந்து கொண்டிருப்பான். ஜகாத்து கொடுக்க மனதில் என்ன சந்தேகத்தை ஏற்படுத்துவான், கொடுக்காமல் இருப்பதற்கு. குற்ற பரிகாரங்களை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு முயற்சி செய்வான். கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, பெற்றோர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தடை செய்து கொண்டிருப்பான். பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்ப்பதற்கு அவன் சந்தர்ப்பத்தை தடுக்க பார்த்து கொண்டிருப்பான். இவ்வாறு என்ன செய்வான்? ஷைத்தான் எங்களுடன் கூட்டாளியாக இருந்து கொண்டு எங்களை வழிகெடுப்பான் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே பிள்ளைகளின் உரிமைகள் பேணப்பட வேண்டும், அவர்களின் நன்மைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதிகமான பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் கடமைகளில் பொடுபோக்காக இருந்து விடுகின்றார்கள். எனவே அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு வணக்கங்களில் ஒன்றுதான் அல் அகீகா என்று சொல்வது. அல் அகீகா என்று சொல்வது. அகீகா என்று அதற்கு விளக்கம் சொல்வதற்கு முன்னால் ஒரு பிள்ளை பிறந்து 7ஆம் நாள் அந்த பிள்ளைக்காக வேண்டி அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணிக்கு பெயர் அல் அகீகா. பிள்ளை பிறந்து 7ஆம் நாள் அந்த பிள்ளைக்காக வேண்டி அறுக்கப்படக்கூடிய பிராணிக்கு பேர் அல் அகீகா என்று சொல்லப்படும். இதனுடைய அகீகா என்ற அந்த சொல் அக்க என்ற சொல்லிலிருந்து வந்தது. அக்க யஇக்கு அல்லது அக்க யஅக்கு என்று. அக்க என்று சொன்னால் பிளந்தான் அல்லது துண்டித்தான், வெட்டினான் என்ற கருத்து இருக்கிறது. அக்க என்று சொன்னால் நோவினை செய்தான் என்ற கருத்து இருக்கிறது, பிளந்தான் என்ற கருத்து இருக்கிறது, வெட்டினான் துண்டித்தான் என்ற கருத்தும் இருக்கிறது. எனவே 7ஆம் நாள் அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணிக்கு ஏன் அகீகா என்று பெயர் சூட்டப்பட்டது என்று சொன்னால், 7ஆம் நாள் அந்த பிராணியை அறுக்கின்ற பொழுது அதன் நரம்புகள் வெட்டப்படுகின்றன. எனவே அக்க என்று சொன்னால் என்ன, வெட்டினான் என்ற கருத்தும் இருக்கிறது. எனவே 7ஆம் நாள் அந்த பிராணியை அறுக்கின்ற பொழுது அதன் நரம்புகள் வெட்டப்படுகின்றன. அதனால் அதற்கு என்ன அகீகா என்று பெயர் சூட்டப்பட்டது. இன்னும் ஒரு காரணம் இருக்கின்றது. அதாவது பிள்ளை பிறக்கின்ற பொழுது அந்த பிள்ளையுடைய தலையில் முடி இருக்கும். அந்த பிள்ளை பிறக்கின்ற பொழுது பிள்ளையுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த முடியை சேர்த்து சொல்லப்படும் என்ன, அந்த முடிக்கு சொல்லப்படும் அகீகா என்று சொல்லப்படும். பிள்ளை பிறக்கின்ற பொழுது பிள்ளையின் தலையில் இருக்கக்கூடிய முடிக்கு பேர் என்ன, அகீகா என்று சொல்லப்படும். எனவே அகீகா என்று சொல்வதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, பிள்ளை பிறக்கின்ற பொழுது அதன் தலையில் இருக்கக்கூடிய முடிக்கு பேர் என்ன, அகீகா. ஏன்னா அது என்ன, வலிக்கப்பட வேண்டியது, நீக்கப்பட வேண்டியது. இரண்டாவது என்ன, அந்த 7ஆம் நாள் அறுக்கக்கூடிய பிராணியின் நரம்புகள் என்ன செய்கிறது, வெட்டப்படுகிறது. கழுத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் வெட்டப்படுகின்றன. அதனால் அதற்கு என்ன அகீகான்னு பேர். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அந்த பிராணிக்கு மாத்திரம் என்ன நரம்புகள் வெட்டப்படுவதில்லை அறுக்கின்ற பொழுது? எல்லா மிருகங்களுக்கும் என்ன செய்யப்படும், நரம்புகள் வெட்டப்படும். எனவே அவைகளுக்கு நாம அகீகா என்று சொல்லக்கூடாதா என்று கேட்டால் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, இது அந்த 7ஆம் நாள் என்று நாளோடு குறிப்பிட்டு என்ன சொல்லப்பட்ட ஒரு விடயம். எனவே அதுக்கு மட்டும்தான் அது சொந்தம், எனவே அகீகா என்று சொல்வது 2 காரணங்களுக்காக சொல்லப்படும் என்று நாம் பார்த்தோம். நடைமுறையில் அகீகா என்று சொன்னால் என்ன, 7ஆம் நாள் பிள்ளை கிடைத்த அந்த காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அந்த மிருகத்தை நாம் அறுப்பதற்கு பேர் அகீகா. நடைமுறையில் அகீகா என்று சொன்னால்
7ஆம் நாள் நாம் பிராணியை அறுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறோம். காரணம் என்ன? அல்லாஹ் நமக்கு இந்த பிள்ளை பாக்கியத்தை தந்தான் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு நாம் என்ன செய்கின்றோம்? அந்த பிராணியை அறுத்து நாம் கொடுக்கின்றோம். பிராணியை அறுத்து நாம் கொடுக்கின்றோம். இதுதான் அகீகா. இந்த அகீகா கொடுப்பதற்கு ஹதீஸில் ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கேட்டால், இந்த அகீகாவை பொறுத்தவரையில் இஸ்லாத்துக்கு முன் ஜாஹிலியா காலத்திலும் இது செய்து வந்த ஒரு வணக்கமாக இருக்கிறது. இஸ்லாத்துக்கு முன்பு ஜாஹிலியா காலத்திலும் அரபிகளிடத்தில் இது செய்து வரக்கூடிய ஒரு வணக்கமாக இருந்தது. எனவே இஸ்லாம் அந்த வணக்கத்தில் நல்ல காரியங்களை எடுத்து அவர்கள் செய்த கெட்ட காரியங்களை விட்டுவிட்டு எது நல்ல காரியமோ அதை இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கும், அங்கீகரிக்கும். அதே போன்று அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் அகீகா என்ற ஒரு வணக்கத்தை செய்து வந்தார்கள். அது நல்ல வணக்கம் என்ற காரணத்தினால் இஸ்லாம் அதனை அங்கீகரித்தது. அப்துல்லா இப்னு புரைதா ரலியல்லாஹு தார்கள் தன்னுடைய தந்தை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். தந்தை சொல்லுகிறார், என்ன, நாம் ஜாஹிலியா காலத்தில், அறியாமை காலத்தில், இஸ்லாத்துக்கு முன்பு எங்களுக்கு ஒரு பையன் பிறந்தால் அவருக்காக வேண்டி நாம் ஒரு ஆட்டை அறுப்போம். ஆட்டை அறுத்து அந்த ஆட்டின் இரத்தத்தை அவருடைய தலையில் நாம் தேய்ப்போம். ஆனால் இஸ்லாம் வந்ததன் பின்னால், இஸ்லாம் மார்க்கம் வந்ததன் பின்னால் நாம் ஆட்டை அறுத்து பிள்ளைக்காக வேண்டி ஆடு ஒன்றை அறுப்போம். அவருடைய தலையை நாம் வலிப்போம், தலைமுடியை வலிப்போம். அவருடைய தலையை நாம் வலிப்போம் என்று அந்த சஹாபி சொல்லுகிறார். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 2845. ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லுகிறார்கள். என்ன இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது? அப்துல்லாஹ் இப்னு புரைதா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை தொட்டும் அறிவிக்கின்றார்கள். தந்தை என்ன சொல்லுகிறார்? நாங்கள் ஜாஹிலியா காலத்தில், இஸ்லாத்துக்கு முன்பு உள்ள காலத்தில் எங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைக்காக வேண்டி நாம் ஒரு ஆட்டை அறுப்போம். அந்த ஆட்டின் இரத்தத்தை நாம் எங்களுடைய பிள்ளையின் தலையில் தேய்ப்போம். இஸ்லாம் வந்ததன் பின்னால் அதே காரியத்தை நாம் செய்வோம், ஒரு ஆட்டை அறுப்போம். ஆனால் அந்த பிள்ளையின் தலைமுடியை இறக்குவோம். அந்த பிள்ளையிலே நாம் என்ன செய்வோம்? குங்குமத்தை தேய்ப்போம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஜாஃபரானை நாம் தேய்ப்போம் என்று சொல்லுகின்றார்கள், அது குங்குமம். எனவே இந்த ஹதீஸ் அபூ தாவூதில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 2845. எனவே இஸ்லாத்துக்கு முன்பு உள்ள காலத்திலும் இந்த அகீகா என்ற வணக்கம் இருந்து வந்தது. ஆனால் வித்தியாசம் என்ன? அவர்கள் மிருகத்தை அறுத்து அந்த மிருகத்தின் இரத்தத்தை பிள்ளையின் தலையில் தேய்ப்பார்கள். அதை இஸ்லாம் தடை செய்துவிட்டு நல்ல காரியத்தை இஸ்லாம் அங்கீகரித்தது. அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் ஹதீஸுக்கு வருவோம். அகீகாவுக்கான ஆதாரம் ஹதீஸில் இருக்கிறதா என்று பார்த்தால், ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சொல் மூலமாகவும் இருக்கின்றன, அவர்களது செயல் மூலமாகவும் இருக்கின்றன. நபி அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் இவைகள் அனைத்தும் ஹதீஸ். அந்த அடிப்படையில் அகீகாவுக்கு நபி அவர்களுடைய சொல்லிலும் ஆதாரம் இருக்கின்றன, செயலிலும் நடைமுறையிலும் ஆதாரம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் நபி அவர்களுடைய சொல்லை பார்ப்போம். புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, ஆமிர் அவ்வப்பி என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 5471. அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மஅல் குலாமி
அகீகத்துன், பையன் பிறந்தவுடன் அவருக்கு அகீகா கொடுக்கப்பட வேண்டும். பையன் பிறந்தவுடன் அவருக்கு அகீகா கொடுக்கப்பட வேண்டும். ஃபஅஹ்ரீகு அன்ஹு தமன், அவருக்காக வேண்டி நீங்கள் இரத்தத்தை ஓட்டுங்கள். வஅமீது அன்ஹுல் அதா, அவரை விட்டும் முடியை இறக்கி அவருடைய பாரத்தை நீங்கள் இறக்கி விடுங்கள், பாரத்தை நீங்கள் இறக்கி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸில் ஆமிர் அல்-லப்பி என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் சொன்னதாக பையன் பிள்ளை பிறந்தவுடன் அகீகா கொடுக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக என்ன, ஃபஅஹ்ரீகு அன்ஹு தமன், அவருக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்கள், இரத்தத்தை ஓட்டுங்கள். அடுத்து வஅமீது அன்ஹுல் அதா, அவரை விட்டும் நோவினை நீங்கள் நீக்கி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது ஒரு ஹதீஸ். இன்னும் ஒரு ஹதீஸ் அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது. சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 2840. அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குல்லு குலாமின் ரஹீனத்தும் பி அகீகத்திஹி, ஒவ்வொரு பிள்ளையும் தங்களது அகீகாவுடன் ஈடு வைக்கப்பட்டிருக்கிறார். துதுபஹு அன்ஹு யௌமு சாபிஇஹி, 7ஆம் நாள் அந்த அகீகா அறுக்கப்பட வேண்டும். வயுஹ்லகு, மேலும் அவருடைய முடியும் என்ன, மலிக்கப்பட வேண்டும். வயுசம்மா, அவருக்கு பெயரும் சூட்டப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 2840, சஹீஹான ஹதீஸ். இது இரண்டாவது ஹதீஸ். மூன்றாவது ஹதீஸ் உம்மு குர்ஸ் அல் கஅபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், அனில் குலாமி ஷாத்தானி, பையன் ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 ஆடுகள் கொடுக்கப்பட வேண்டும். வஅனில் ஜாரியத்தி ஷாத்துன், பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடு கொடுக்கப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் என்று உம்மு குர்ஸ் அல் கஅபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த 3 ஹதீஸ்களிலும் பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று, பிள்ளை பிறந்தவுடனே அகீகா கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது ஹதீஸில் 7ஆம் நாள் அது கொடுக்கப்பட வேண்டும். 7ஆம் நாள் தலைமுடியை வலிக்க வேண்டும். 7ஆம் நாள் பெயர் சூட்ட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மூன்றாவது ஹதீஸில் ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 ஆடுகளும், பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடும் அறுக்கப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸில் ஆண் பிள்ளையாக இருந்தால் 2ம், பெண் பிள்ளையாக இருந்தால் 1ம் என்ற அந்த செய்தி ஆண் பெண் இவர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது சில விடயங்களில் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அதே போன்று இன்னும் சில இடங்களிலும் ஆண் பெண்ணுக்கு 1ஆக இருந்தால் ஆணுக்கு 2 கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடங்கள் சில இருக்கின்றன. யாருக்கு சொல்லேன், அதாவது ஆணுக்கு பெண்ணுக்கு 1ஆக இருந்தால் ஆணுக்கு அதை விட என்ன ஒரு பகுதி கூட 2ஆக கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடங்கள் ஒன்றுதான் இது. பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடு, ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 ஆடு. அதே போன்று அதாவது சொத்து விஷயங்கள், ஃபராயில் விஷயத்திலும் நாம் சொத்தை பிரிக்கின்ற பொழுதும் என்ன செய்ய வேண்டும், ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1. அதே போன்று சாட்சி விடயத்திலும் ஆண்களாக இருந்தால் 1 சாட்சி, பெண்களாக இருந்தால் 2 சாட்சிகள்.
பெண்களாக இருந்தால் 2 சாட்சிகள், அப்படிப்பட்ட இடங்கள் இருக்கின்றன. எனவே இந்த ஹதீஸ்களில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்த்தோம். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையில், செயற்பாட்டில் இந்த காரியம் இருந்ததா என்று நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கும் ஆதாரம் இருக்கின்றன. என்ன? இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 2843. ஹதீஸ் இலக்கம் 2843. அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு ஒவ்வொரு ஆட்டை அறுத்து கொடுத்தார்கள் என்ற செய்தி அபூ தாவூதில் இடம்பெற்றிருக்கிறது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர்களுக்கும் நபி அவர்கள் ஒவ்வொரு ஆட்டை அறுத்து கொடுத்த செய்தி அபூ தாவூத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு அறிவிப்பிலே நசாஇ என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. என்ன செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 2 ஆடுகளை அறுத்து கொடுத்தார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. 2 ஆடுகளை அறுத்து கொடுத்தார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. 3வது ஹதீஸ் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு ஆட்டை என்ன செய்தார்கள்? அகீகாவாக வழங்கினார்கள், கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகளை பார்த்து சொன்னார்கள், தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், மகளை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா இஹ்லிகி ரஅஸஹு, அவருடைய தலைமுடியை நீங்கள் இறக்குங்கள், வதஸத்தகி பிஸினதி ஷஅரிஹி ஃபில்லா, அவருடைய முடியின் அளவுக்கு நீங்க வெள்ளியை என்ன சதக்காவாக வழங்குங்கள் என்று நபி அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள். قال فوزنته ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த முடியை நிறுத்தார்கள். அது ஒரு திர்ஹம் அல்லது அதைவிட குறைந்த அளவுக்கு என்ன பெறுமதி வந்தது என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திர்மிதி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ் இலக்கம் 1519. அதே போன்ற அஹ்மத் என்ற நூலிலும் அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸ் இலக்கம் 27183. இன்னும் ஒருக்கு நான் சொல்லுகின்றேன். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு ஆட்டை என்ன செய்தார்கள்? ஒரு ஆட்டை அகீகாவாக வழங்கிவிட்டு மகளை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா, அவருடைய தலைமுடியை இறக்குங்கள், இறக்கி அதனுடைய அளவுக்கு என்ன செய்யுங்கள்? நீங்கள் வெள்ளியை தர்மமாக கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதனை நிறுத்தி பார்த்தார்கள். அது ஒரு திர்ஹமுடைய அளவுக்கு அல்லது அதைவிட கொஞ்சம் குறைந்த அளவுக்கு வந்தது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதி, அஹ்மத் போன்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ் ضعيفான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ். ஆனால் ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் ஹதீஸ் பாடத்தில் உசூல் ஹதீஸிலே படித்திருப்பீர்கள். ஹதீஸை 3 வகையாக பிரிப்பார்கள்: சஹீஹ், ஹசன், ضعيف. சஹீஹ் என்று சொன்னால் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியும். ஹசன் என்று சொல்வது இன்னொரு ஹதீஸ் மூலமாக முட்டு கொடுக்கப்பட்ட அது ஹசன், அமல் செய்வதற்கு தகுதி வாய்ந்தது என்ற பட்டத்தை பெறுகிறது. ஹசன் அந்த ஹதீஸ் என்ன ضعيفாக இருக்கும். இன்னும் சில ஹதீஸ்களில் என்ன செய்யும்? அந்த ஹதீஸை அதுக்கு உரமூட்டும்.
அதாவது முட்டு கொடுத்து அந்த ஹதீஸை கொஞ்சம் என்ன அமல் செய்யலாம் என்ற படித்தரத்துக்கு வரும். அதற்கு பெயர் ஹசன். அதற்கு பெயர் ஹசன். லைஃப் என்று சொன்னால் பலவீனமானது, எடுக்க முடியாதது. எனவே அந்த அடிப்படையில் ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இதனை ஹசன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அமல் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் ஒருவருக்கு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையுடைய முடியை இறக்குவதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கு வேறு ஹதீஸ்களும் இருக்கின்றன. ஆனால் அந்த முடியை நிறுத்து அதன் அளவுக்கு வெள்ளி கொடுக்கப்பட வேண்டும் என்ற செய்தி இரண்டு கருத்துக்கள் இருப்பதாக நாம் பார்த்தோம். ஒன்று, அந்த ஹதீஸ் பலவீனம், அமல் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பார்வையில் என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்கள் அதனை நிறுத்து அதற்கு பகரமாக வெள்ளி கொடுக்க மாட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் லைஃப் என்று கூறுகின்றார்கள். ஆனால் ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் ஹசன் என்று சொன்ன அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அமல் செய்வார்கள். என்ன செய்வார்கள்? நிறுத்து அதற்கு பகரமாக வெள்ளி கொடுப்பார்கள். எனவே இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. இதில் நீங்கள் ஒரே அதிகமானவர்கள் எத்தனையோ புள்ள பெற்றிருப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளை பெறும் பொழுதும் இந்த கேள்வியை கேட்பாங்க ஆக்கள். மௌலவி, அதற்கு நாம் இந்த வெள்ளி கொடுக்க வேண்டுமா, அந்த முடியை நிறுத்துன்னு கேட்பாங்க. எனவே அதில் நாம் இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது. அது பற்றி வந்த ஹதீஸ் லைஃப் என்று சொல்லக்கூடியவர்கள் அதனை அமல் செய்ய மாட்டார்கள். காரணம் என்ன? ஹதீஸ் லைஃப் என்று போய்விடுவார்கள். ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் அந்த ஹதீஸை ஹசன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அமல் செய்வதற்கு முடியுமான ஹதீஸ். அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் முடியை நிறுத்தி என்ன செய்ய வேண்டும்? வெள்ளி கொடுக்க வேண்டும், அல்லது அதனுடைய பெருமதியை என்ன செய்ய வேண்டும்? பெருமதியை தர்மமாக வழங்க வேண்டும் என்று விளங்குகிறது. அடுத்து இன்னும் ஒரு விஷயம் இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு அறிவிப்பில் ஒரு ஆடு கொடுத்ததாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸில் இரண்டு ஆடுகள் கொடுத்த என்ற செய்தியும் என்ன இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், சில இடங்களில் சொல்லுவாங்க, மாமா மருமகனுக்கோ அல்லது மகளுக்கோ ஏதாவது கொடுத்தா இதென்ன சீதனமான்னு கேட்டுருவாங்க. சும்மா கொடுத்தாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால, திருமணம் முடித்ததன் பின்னால மாமா மருமகனுக்கோ அல்லது மகளுக்கோ ஏதாவது சல்லியோ பொருளாதாரம் எதை கொடுத்தாலும் அண்ணன் சீதனம் வாங்குறார் என்று சொல்லிடுவாங்க. சீதனம் வாங்குறது கூடாது, அது ஹராம். அது அல்லாமல் திருமணம் முடிந்ததற்கு பின்னால இப்படி கொடுப்பார். அல்லது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வாப்ப செலவழிப்பார். அப்படி செலவழிக்கலாம். அப்படி வாப்ப கொடுத்தால் மருமகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் பேரனாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்கு இந்த ஹதீஸும் ஆதாரமாக இருக்கிறது. காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகளுக்குத்தான் என்ன செய்தார்கள்? இரண்டு பேருக்கும் இரண்டு ஆடுகள் அறுத்து கொடுத்தார்கள் என்ற செய்தி வருகிறது. எனவே வாப்பவும் செய்யலாம், பிள்ளையுடைய தந்தையும் செய்யலாம், தாயும் செய்யலாம், தாயுடைய தந்தையும் என்ன செய்யலாம்? உம்மட வாப்பவும் என்ன செய்யலாம்? இந்த காரியத்தை நிறைவேற்றலாம் என்பதற்கு இதில் ஆதாரம் இருக்கிறது. எனவே தலைமுடியை இறக்கி அதனை நிறுத்து அதன் அளவுக்கு வெள்ளி கொடுக்க வேண்டுமா கூடாதா என்றால் என்ன சொல்லுவீர்கள்? வெள்ளி கொடுக்க வேண்டுமா தேவையில்லையா என்று கேட்டால் என்ன சொல்ல வேண்டும்? நாம் யார்லையும் சத்தம் இல்லை. அதாவது முடியை இறக்கி தேவையில்லை, ரைட், பரவாயில்லை, மாஷா அல்லாஹ். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இரண்டு கருத்தையும் சொல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். இரண்டு கருத்தையும் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டும். என்ன சொல்லுவோம்? இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. அது பற்றி வந்த ஹதீஸ் லைஃபாக இருக்கிறதாக அறிஞர்கள் சொல்லி அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், லைஃப் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? வெள்ளி கொடுக்க மாட்டார்கள்.
ஷேக் அல்பானி அந்த ஹதீஸை ஹசன் என்று சொல்லுகிறார்கள். ஹசன் என்று சொன்னால் அமல் செய்வதற்கு முடியுமான ஹதீஸ். எனவே அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த ஹதீஸை எடுத்து என்ன செய்வார்கள்? அமல் செய்வார்கள். எனவே இதுக்காக வேண்டி நாம் சண்டையிட்டு கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஹதீஸை லைஃப் என்று காணக்கூடியவர்கள் செய்யாமல் இருந்தால் தப்பு கிடையாது. ஹதீஸை ஹசன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் செய்தாலும் தப்பு கிடையாது. ரைட். அடுத்ததாக இந்த அகீகாவை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியக்கூடிய காரணங்கள் என்ன? காரணங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அதில் ஒன்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். கொடை கொடுக்கும் தன்மை எங்களுக்கு மத்தியிலே உருவாக வேண்டும். கொடுக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு மத்தியிலே உருவாகி கஞ்சத்தன்மை, பகீல் தன்மை எங்களை விட்டும் நீங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். எப்படி? கொடுக்கும் மனப்பாங்கு எங்களிடத்திலே உருவாகி அந்த கஞ்சத்தன்மை, பகீல் தன்மை எங்களை விட்டும் நீங்க வேண்டும் என்பது இதனுடைய நோக்கங்களில் ஒன்று. அது ஒன்று, பல நோக்கங்கள். இரண்டாவது, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு பலவிதமான அருட்கொடைகளை வழங்குகின்றான். பலவிதமான நிஅமத்துக்களை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குகின்றான். அந்த அருட்கொடைகளில், அந்த நிஅமத்துக்களில் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது என்னது? பிள்ளை என்று சொல்லக்கூடிய அருட்கொடை. எனவே அந்த அருட்கொடையை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு வழங்கியதற்காக வேண்டி நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல் மாலு வல் பனூன், என்ன? சொத்துக்களும் பிள்ளைகளும் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இவ்வுலகத்தின் அலங்காரங்களில் ஒன்று என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். சூரத்துல் காஃப் 46வது வசனம். எனவே அந்த அருட்கொடையை வழங்கியதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அகீகாவை நாம் வழங்க வேண்டும். மூன்றாவது, நாம் இவ்வாறு அகீகாவை கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கு இவ்வாறு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது என்ற செய்தியை நாம் மக்களுக்கு அறிவிக்கின்றோம். அறிவிப்பதன் மூலமாக எங்களுடைய குடும்பத்தில் இன்னும் ஒருவர் கூடியிருக்கிறார் என்ற செய்தியை அவர்களுக்கு நாம் வழங்குகின்றோம். இன்னும் ஒருவர் எங்களுடைய குடும்பத்திலே கூடியிருக்கின்றார் என்ற செய்தியை நாம் அவர்களுக்கு மத்தியிலே நாம் என்ன பரப்பி விடுகின்றோம். எனவே இதன் மூலமாக அந்த பிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவை நாம் என்ன செய்கின்றோம்? ஏற்படுத்தி விடுகின்றோம். இந்த அகீகா கொடுப்பதன் மூலமாக இவ்வாறான தெளிவுகள் என்ன செய்கின்றது? நன்மைகள் ஏற்படுகின்றன. ரைட். அடுத்தது, இந்த அகீகாவுடைய சட்டம் என்ன? அகீகாவுடைய சட்டம் என்ன? வாஜிபா, சுன்னத்தா அல்லது ஃபர்லா என்று நாம் கேட்டால், இந்த அகீகாவுடைய சட்டம் விடயத்தில் மொத்தம் 5 கருத்துக்கள் இருக்கின்றன. கருத்துக்கள் 5 கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த 5 கருத்துக்களையும் நாம் பார்க்கலாம், அல்லது ஓரிரு கருத்துக்களை பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுல முதலாவது கருத்து, அது சுன்னத்து, மிக விரும்பத்தக்க சுன்னத், சுன்னத்தான ஒரு வணக்கம், மிக விரும்பத்தக்க சுன்னத்தான ஒரு வணக்கம். இதுதான் அதிகமான அறிஞர்களுடைய கருத்து, அதிகமான பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து. சுன்னத்துன் முஅக்கதா, சுன்னத்துன் முஅக்கதா, விரும்பத்தக்க ஒரு சுன்னத்து. இரண்டாவது கருத்து, இது இந்த அகீகா கொடுப்பது வாஜிப், அகீகா கொடுப்பது வாஜிப் என்று இரண்டாவது கருத்து. இது இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. மூன்றாவது கருத்து, அது ஒரு ஆகுமான விடயங்களில் ஒன்று, ஆகுமான விடயங்களில் ஒன்று, முபாஹ், சுன்னத்தை விட கொஞ்சம் படித்தரம் குறைந்தது.
முபாஹ்னு சொன்னா ஆகுமான விஷயம், ஆகுமான விஷயங்களில் ஒன்று. நான்காவது கருத்து என்ன சொன்னா, 7ஆம் நாள் கொடுப்பது வாஜிபு. நாளை குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். 7ஆம் நாள் கொடுப்பது என்ன? வாஜிபு. 7ஆம் நாளை தாண்டி விட்டால் அது வாஜிபு கிடையாது என்று சொல்லுகிறார்கள். எனவே முதல் சொன்னவர்கள் வாஜிபன் சொன்னார்கள் பொதுவாக. இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? 7ஆம் நாள் வாஜிபு, அதை தாண்டி விட்டது என்று சொன்னால் என்ன? கடமை கிடையாது, வாஜிபு இல்லை என்று சொல்லுகிறார்கள். வாஜிபு இல்லை என்று சொல்லுகின்றார்கள். 5வது கருத்து என்னவென்று சொன்னால், ஆண் பிள்ளைக்கு மட்டும் கொடுப்பது கடமை, பெண் பிள்ளைக்கு கொடுக்க தேவையில்லை. ஆண் பிள்ளைக்கு மட்டும் கொடுப்பது கடமை, பெண் பிள்ளைக்கு கொடுப்பது தேவையில்லை என்று 5வது கருத்து சொல்லுகிறது. எனவே ஒரு கருத்து நாம் பார்த்தோம். முதல் கருத்து சுன்னத்துன் முஅக்கத, 2வது கருத்து வாஜிபு, 3வது கருத்து எப்படி? ஒரு முபாஹ், 3வது கருத்து ஒரு ஆகுமான விஷயம். 4வது கருத்து 7ஆம் நாள் மட்டும் கொடுப்பது வாஜிபு, அதை தாண்டிவிட்டால் கொடுக்க தேவையில்லை. 5வது கருத்து ஆண் பிள்ளைக்கு மட்டும் வாஜிபு, பெண் பிள்ளைக்கு கிடையாது என்பது 5வது கருத்து. அவர்கள் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தை வைத்திருந்தார்கள். அந்த ஆதாரங்கள் நமக்கு இப்பொழுது தேவைப்படவில்லை. அதில் நாம் சரியான கருத்தை உங்களுக்கு சொல்லுகின்றோம். மிகச் சரியான கருத்து என்னவென்று சொன்னால், அது ஒரு சுன்னா, அது ஒரு சுன்னா, சுன்னத் என்பதுதான் சரியான கருத்து. காரணம், வந்த ஹதீஸ்களில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் இரண்டையும் நாம் பார்த்தோம். அந்த இரண்டிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்லுகின்றார்கள். எனவே அங்கு வாஜிப் என்ற சட்டத்தை குறிப்பதற்கு எதுவும் கிடையாது. எனவே அந்த காரியத்தை செய்வது சுன்னத்து என்று நாம் விளங்க வேண்டும். அந்த காரியத்தை அகீகாவுடைய சட்டம் என்னவென்று கேட்டால் சுன்னத்துன் முஅக்கதா, மிக மிக விரும்பத்தக்க என்ன? சுன்னத்து என்று நாம் சொல்ல வேண்டும். சுன்னத்துன் முஅக்கதா. அடுத்ததாக, இந்த அகீகா கொடுக்கின்ற பொழுது அகீகா கொடுக்கக்கூடிய பிராணிக்கு நிபந்தனைகள் இருக்கிறதா? நிபந்தனைகள் இருக்கின்றன. எந்த நிபந்தனை இருந்தால் கொடுக்க வேண்டும், எந்த நிபந்தனை இருந்தால் கொடுக்க முடியாது? அகீகா கொடுக்கப்படக்கூடிய பிராணிக்குரிய நிபந்தனைகள். அதாவது நாம் படித்திருக்கின்றோம், உல்ஹியாவு கொடுக்கக்கூடிய பிராணிக்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அதே போன்று இந்த அகீகா கொடுக்கக்கூடிய பிராணிக்கும் என்ன? மிருகத்துக்கும் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அதில் முதலாவது நிபந்தனை, அகீகா என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கம் கால்நடைகளில் இருந்துதான் கொடுக்கப்பட வேண்டும். கால்நடைகள் என்று சொன்னால் என்ன? ஆடு, மாடு, ஒட்டகம், இவைகளுக்குத்தான் கால்நடைகள் என்று சொல்லப்படும். ஆம், ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகளுக்கு என்ன? கால்நடைகள் என்று சொல்லப்படும். எனவே கால்நடைகளில் இருந்து தான் என்ன செய்ய வேண்டும்? இந்த அகீகா கொடுக்கப்பட வேண்டும். ஒருவர் என்ன செய்தார்? பெரிய என்ன மான் ஒன்று அறுத்தார். மான் ஒன்று அகீகாவாக செல்லுபடியாகுமா? அகீகா ஒன்றை மானாக அறுத்து கொடுத்தார். இல்லை, செல்லுபடி ஆகாது, செல்லுபடி ஆகாது. எனவே ஆடு, மாடு, ஒட்டகமாக இருக்க வேண்டும். அதில் முதலாவது நாம் பார்த்தோம், ஆடு கொடுக்க வேண்டும் என்று பல ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. ஆடு கொடுக்க வேண்டும் என்று பல ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. எனவே ஒருவர் ஒட்டகம் அல்லது மாடு கொடுக்கலாமா என்று கேட்டால் அதுக்கு சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், ஆம், என்ன செய்யலாம்? ஒட்டகம் விரும்பியவர் ஒட்டகம் கொடுக்கலாம், மாடு விரும்பியவர் மாட்டையும் கொடுக்கலாம், மாட்டையும் கொடுக்கலாம் என்று பல அறிஞர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றன. பல அறிஞர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்காக வேண்டி ஒரு ஒட்டகத்தை அறுத்து கொடுத்தார்கள் என்ற செய்தி தபரானி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது.
தபரானி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர்களும் என்ன, அதாவது ஏற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள். எனவே என்ன, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி ஒரு ஒட்டகத்தை அறுத்து கொடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தபரானியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே மாடு அல்லது ஒட்டகம் கொடுக்கலாம் என்று நமக்கு இந்த செய்தி கூறுகிறது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் கேட்கலாம், ஹதீஸில் வந்ததெல்லாம் ஆடு ஆடு என்று தானே வந்துச்சு, எந்த ஹதீஸிலும் என்ன செய்யல மாடு ஒட்டகம் என்று கூறப்படவில்லையே. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் எவ்வாறு மாட்டை அனுமதிக்கலாம் அல்லது ஒட்டகத்தை அனுமதிக்கலாம் என்று நீங்கள் கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்களில் ஆடு என்பதை சொல்லியிருக்கின்றார்கள், உண்மைதான். அது என்ன, அதாவது குர்பான் கொடுக்கப்படக்கூடிய பிராணிகளில் ஒன்றை உதாரணமாக கூறியிருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். ஒன்றை உதாரணமாக கூறியிருக்கின்றார்கள். இரண்டாவது காரணம், அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிராணி எது, ஆடாக இருந்தது, அதனால ஆட்டை சொன்னார்கள். அதே போன்று இந்த மாடு ஒட்டகத்தை கவனிக்கின்ற பொழுது விலை குறைந்ததாகவும் இருப்பது ஆடு, அதனால் ஆட்டை சொன்னார்கள். எனவே ஒட்டகம் மாடு கொடுக்கலாமா என்று கேட்டால் கொடுக்கலாம் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். யாரு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றார்கள். தபரானியில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் நபி அவர்கள் எல்லா ஹதீஸ்களிலும் ஆடு என்று தானே சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கு உங்களுடைய பதில் என்னவென்று கேட்டால் நாம 3 விதமான பதிலை சொல்லலாம். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்நடைகளில் ஒன்றை உதாரணமாக நமக்கு சொன்னார்கள் என்பது ஒரு பதில். இரண்டாவது, அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பிராணிகளில் ஒன்றுதான் என்ன, ஆடு. மாடு ஒட்டகத்தை விட அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியது என்ன, ஆடாக இருந்தது, அதனால் நபி அவர்கள் ஆட்டை சொன்னார்கள். மூன்றாவது, மாடு ஒட்டகத்தை விட விலை குறைந்த பிராணி என்று சொன்னாலும் எது, ஆடாக இருந்தது, அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை சொன்னார்கள் என்று 3 விதமான பதில்களை அவர்களுக்கு நாம் சொல்லலாம். எனவே அகீகா கொடுக்கப்பட வேண்டிய பிராணி ஆடு, மாடு, ஒட்டகமாக இருக்க வேண்டும். ஆனால் ஆடு கொடுப்பது ரொம்ப சிறந்தது. காரணம் என்ன, அதிகமான ஹதீஸ்கள் ஆட்டை பற்றி வந்திருந்தாங்க. எங்கள் சிலாக்களுக்கு ஆடு கொடுப்பதற்கே விருப்பம் இல்லை, மாடா கொடுக்க போகிறாங்க, அப்படித்தானே? கொஞ்சம் பேருக்கு என்ன, ஆடே கொடுக்க விருப்பம் இல்லை. ஆடு கொடுப்பதே விருப்பம் இல்லாமல் இருக்கும் பொழுது மாடு அதை விட விடக்கூட, ஒட்டகம் அதை விட விடக்கூட. எனவே நாம் நபி அவர்கள் உதாரணம் கூறி சொன்னது போன்று மிக இலகுவானது ஆடு. எனவே அந்த ஆட்டை நாம் கொடுக்கலாம், அதுதான் ரொம்ப ஏற்றம். அடுத்ததாக அந்த பிராணி, அந்த மிருகம் குறைகளில் இருந்து நீங்கி இருக்க வேண்டும், குறை இல்லாத பிராணியாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் நாம் ஒரு சாமனை, ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது, ஒரு மாடு ஒன்றை வாங்க போறீங்க, அந்த மாடு நொண்டி நொண்டி நடக்குது, வாங்குவீங்களா? இது நொண்டி மாடு, இது வானாம் என்றுவீங்க. இன்னொரு மாடு ஒன்று இருக்கிறது, வால் வெட்டப்பட்டிருக்கிறது, கொம்பெல்லாம் உடைச்சி, வாங்குவீங்களா? இல்லை, இதுக்கு வால் இல்லை, வால் இல்லாத மாடு. இன்னொரு மாடு இருக்கிறது, கண் குருடு, வாங்குவீங்களா? இல்லை. உங்களுக்கு நீங்க ஒரு பொருளை வாங்குகின்ற பொழுது எப்படி நல்ல பொருளை தேடி வாங்குவீர்களோ அதைவிட நல்லதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும், கொடுக்க பார்க்க வேண்டும். எனவே தான் எப்படி இருக்கக்கூடாது, நொண்டியாக இருக்கக்கூடாது, கண் குருடாக இருக்கக்கூடாது, கொம்பு உடைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, நோயுள்ளதாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத ஒரு பிராணியை கொடுப்பதுதான் என்ன, அகீகாவிலும் கவனிக்கப்பட வேண்டிய நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கிறது. எனவே உல்ஹியாவுக்கு நாம் எவ்வாறு இந்த நிபந்தனைகளை பார்ப்போமோ அதே போன்று அகீகாவுக்கும் நாம் பார்த்து என்ன செய்ய வேண்டும், அந்த மிருகத்தை வாங்க வேண்டும். அதாவது
கொழுத்த மாடாக இருந்தால், பெருத்த ஆடாக இருந்தால் அது விலை கூட வரும், அதனால் நாம் மெலிந்த ஒரு ஆட்டை வாங்கி கொடுப்போம் என்று நினைக்கக்கூடாது. ஏன்? நாம் அதனை எங்களுக்கு வாங்குவதாக இருந்தால் வாங்குவோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். வாங்க மாட்டோம். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கு நாம் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செய்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்? இந்த குறைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய நல்லதை பார்த்து நாம் வாங்க வேண்டும். இது இரண்டாவது. எனவே முதலாவது நிபந்தனை கால்நடைகளாக இருக்க வேண்டும். முயலோ மானோ மறையோ எதையும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, கோழியோ எதையும். இரண்டாவது நிபந்தனை குறைகளை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும். அதில் முக்கியமான குறைகள் 4. என்னது? குருடாக இருக்கக்கூடாது, அடுத்து நொண்டியாக இருக்கக்கூடாது, கொம்பு உடைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, தெளிவான நோயுடையதாக இருக்கக்கூடாது, நோய் இல்லாமல் இருக்க வேண்டும். இதேதான் உலுஹியாக்குரிய சட்டம். அடுத்தது மூன்றாவது நிபந்தனை, அதனுடைய வயது சொல்லப்பட்ட வயதாக இருக்க வேண்டும். ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். சவுண்ட் கேக்குதா? ஒரு சகோதரி சவுண்ட் இல்லைன்னு போட்டிருக்காங்க. எனவே நாம் பார்த்தோம் மூன்றாவது நிபந்தனை என்ன? மூன்றாவது நிபந்தனை என்ன சொன்னோம்? மூன்றாவது நிபந்தனை அதனுடைய வயதை நாம் பார்க்க வேண்டும். ஆடாக இருந்தால் எத்தனை வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும்? ஆடாக இருந்தால் எத்தனை வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும்? 1 வருடம். மாடாக இருந்தால் 2 வருடங்கள். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். எனவே உல்ஹியா கொடுக்கின்ற பொழுதும் இதே சட்டம் தான். உல்ஹியா கொடுக்கக்கூடிய மிருகத்துக்கும் பிராணிக்கும் இதே நிபந்தனை தான். எனவே இந்த 3 நிபந்தனைகளும் பூரணமாக இருக்க வேண்டும் அந்த அகீகா மிருகத்திலே. 3. ஒன்று கால்நடைகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது குறைகளை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும். அந்த குறைகள் என்னவென்பதை நாம் உங்களுக்கு சொன்னோம். மூன்றாவது அதனுடைய வயது பூரணமாக இருக்க வேண்டும். சொல்லப்பட்ட வயது பூரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 நிபந்தனைகளை நாம் பார்த்தோம். அடுத்து உங்களுக்கான கேள்விகள் உண்டு. நம்மிடத்தில் வரக்கூடிய கேள்விகள் உண்டு. அதற்கு பகரமாக, அகீகாவுக்கு பகரமாக அதனுடைய பெறுமதியை, அதனுடைய தொகையை, அதனுடைய பணத்தை நாம் தர்மமாக கொடுக்கலாமா? தர்மமாக கொடுக்கலாமா என்று கேட்டால் ஆம், கொடுக்க முடியாது. காரணம் என்ன? அது ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் செய்யும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். எனவே அகீகாவுடைய அந்த மிருகத்தின் பிராணியின் விலையை நாம் தர்மமாக கொடுக்கலாமா என்று கேட்டால் அதற்கு ஹதீஸ்களில் சுன்னாவில் எந்த ஆதாரமும் கிடையாது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வணக்கத்தை செய்து காட்டியிருக்கின்றார்கள். பெருமதியை கொடுத்ததற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எந்த அறிஞர்களும், மார்க்க அறிஞர்கள் யாரும் அப்படி பெருமதியை கொடுக்கலாம் என்று சொல்லவும் இல்லை. விளங்குதா? எனவே அகீகாவை அகீகாவாகத்தான் அறுத்து கொடுக்க வேண்டும். அடுத்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் ஒன்று, அந்த அகீகாவில் நாம் 7 பேருக்கு ஒன்றாக அறுத்துவிட முடியாதா? 7 பிள்ளைகளுக்கு சேர்த்து என்ன ஒன்றாக, உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு 5 பிள்ளை கிடைச்சன்னு வைப்போமே, கிடைக்கலாம், அப்படி வந்ததுதானே. 5 பிள்ளைகளுக்கும் சேர்த்து ஒரு மாட்டை அல்லது ஒரு ஒட்டகத்தை அறுக்கலாமா என்று கேட்டால் அப்படியும் இருக்கிறது. அல்லது ஒருவருக்கு என்ன, அப்படி ஒரு ஏரியாவிலேயே 7 பேருக்கு பிள்ளை கிடைச்சிருக்கு, 7 பேரும் சேர்ந்து ஒரு மாட்டை அல்லது ஒரு ஒட்டகத்தை அறுக்கலாமா? அல்லது 3 பிள்ளைகள் பிறந்திருக்கிறது, இன்னும் 4 பேர் பக்கத்துள்ளாக்கள் சொல்றாங்க எங்களுக்கும் இறைச்சி வேணும்,
அதனால் நாங்கள் இறைச்சிக்கு கூட்டாக வரோம், நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு என்ன கூட்டாக வாங்க என்று சொல்லி 7 பேர் சேர்ந்து அப்படி கொடுக்கலாமா என்று கேட்டால் அதில் 2 கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு கருத்து இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, அது கூடும் என்று சொல்லுகிறார்கள். எப்படி 7 பேர்கள் சேர்ந்து ஒன்றை கொடுப்பது, ஒரு ஆட்டை, இந்த ஒரு மாட்டை அல்லது ஒட்டகத்தை. ஆட்டில் 7 பேர் கூட்டு சேரலாமா? ஆட்டில் 7 பேர்கள் கூட்டு சேரலாமா? ஆம், முடியாது. எனவே மாடாக இருந்தால், ஒட்டகமாக இருந்தால் என்ன 7 பேர்கள் கூட்டு சேரலாம் என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் அதிகமானவர்களுடைய கருத்து கூட்டு சேர முடியாது என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொல்வதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பிள்ளைக்கு ஒரு தலை அறுக்கப்பட வேண்டும். ஒரு பிள்ளைக்கு ஒரு தலை அறுக்கப்பட வேண்டும், ஒரு தலை என்ன கொடுக்கப்பட வேண்டும். எனவே ஒரு தலை அறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு தலை தான் இருக்கிறது, ஒரு மாட்டுக்கு ஒரு தலை தான் இருக்கிறது. எனவே அதில் மற்றவர்கள் கூட்டு சேர முடியாது. இது பிள்ளை ஒன்றுக்கு பகரமாக ஒன்றை நாம் கொடுக்கிறோம், எனவே ஒரு தலையை வெட்டுகிறோம். எனவே ஒரு பிள்ளைக்கு ஒன்று தான் கொடுக்கலாம். அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒட்டகமாக இருக்கலாம். இதில் கூட்டு சேர முடியாது, ஒன்று தான் கொடுக்க வேண்டும் என்று என்ன இரண்டாவது கருத்து சொல்லுகிறது. அந்த கருத்தை சொல்லக்கூடியவர்களும் அதிகமானவர்கள். எனவே இந்த இரண்டாவது கருத்து என்ன மிகவும் பொருத்தமான கருத்தாக நாம் கருதுகிறோம். எனவே கூட்டு சேரலாமா முடியாதா என்று கேட்டால் ஒரு கருத்து ஏலும் என்று சொல்லுகிறது. யாரு? இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள். மற்ற இரண்டாவது கருத்து கூட்டு சேர முடியாது என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? ஒரு பிள்ளைக்கு ஒரு தலை தான். அந்த அடிப்படையில் 7 பேர்கள் சேர்ந்தால் 7 தலை வந்து விடாது, அதனால என்ன கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் ஒருவருக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. ஒரே நேரத்தில் என்ன 2 அல்லது 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தால் அவர்களுக்கு ஒன்று கொடுத்தால் போதுமா, அல்லது ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்று கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொன்று கொடுக்க வேண்டும். ஏன்? ஒருவருக்கு ஒரு தலை என்ற அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொன்று கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒருவர் ஒரே நேரத்தில் 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். இப்பொழுது 3 பேருக்கும் சேர்த்து ஒன்று கொடுத்தால் போதுமா, அல்லது ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்று கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொன்று கொடுக்க வேண்டும். ரைட். அடுத்தது, அந்த அறுத்த மிருகத்தின் மாமிசத்தை, இறைச்சை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது? முதலாவது கேள்வி கேட்பாங்க அறுக்கக்கூடிய மௌலவி, எங்களுக்கு அதில் இறைச்செடுக்கலுமான்னு தான் கேட்பாங்க. மௌலவி, அதில் நமக்கு இறைச்செடுக்கலுமா என்று தான் கேட்பாங்க. மாஷா அல்லாஹ், கேள்வி நல்லதுதான். என்ன செய்யலாம்? அவர்களும் சாப்பிடலாம், ஏழைகளுக்கும் என்ன செய்யலாம்? அதனை பங்கிட்டு கொடுக்கலாம். எனவே அகீகா, அந்த மிருகத்தை அறுக்கக்கூடியவர்களும் அதை சாப்பிடலாம். அதே போன்று ஏழைகளுக்கும் நாம் என்ன செய்யலாம்? ஏழைகள், நமது குடும்பத்தினர்களுக்கு அதில் என்ன செய்யலாம்? அதனை நாம் பங்காக கொடுக்க முடியும். இவ்வாறு இதில் ஒரு நீண்ட நாளாக மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதனுடைய எலும்புகளை உடைக்கக்கூடாதா? அப்படியே மூட்டாக கலட்டி கொடுக்க வேண்டுமா, அல்லது எலும்புகள் உடைக்கக்கூடாதென்றைக்கு அது சரியா என்று சிலர் கேட்கின்றார்கள். அந்த ஹதீஸ் வருகிறது, வலா துகஸ்ஸிரு மின்ஹா அல்மா, அதில் நீங்கள் எலும்புகளை உடைக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூதாவுத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன, சுனன் அபூதாவுத் அல்ல. அதாவது அபூதாவுதுக்கு என்ன, மராசீல் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது, புத்தகம் இருக்கிறது. அதில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது.
அந்த செய்தி பலவீனமான செய்தி, அந்த செய்தி பலவீனமான செய்தி, அதனை ஆதாரத்துக்கு எடுக்க முடியாது, அதனை ஆதாரத்துக்கு எடுக்க முடியாது. எனவே வலா துகஸ்ஸிரு மின்ஹா அல்மன், எலும்புகளை உடைக்க கூடாது என்று ஹதீஸ் இருக்கிறதே, அப்ப எப்படி நீங்க துண்டு துண்டா வெட்டினீங்க என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? ஆம், ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் என்ன? பலவீனமான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ். அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையில் ஹுசைன் இப்னு ஸைத் அல் அலவி என்று ஒருவர் இடம்பெறுகிறார். அவர் பலவீனமானவர், அவர் பலவீனமானவர். அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம்? துண்டு துண்டாக வெட்டலாம், எலும்புகளை உடைக்கலாம் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக அந்த மாமிசத்தில், அந்த இறைச்சியில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்கலாமா, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்கலாமா என்று நமக்கு சந்தேகம் வந்தால் அதை சில மார்க்க அறிஞர்கள், பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் அவ்வாறு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுப்பது மக்ரூஹ் என்று சொல்லுகின்றார்கள். மக்ரூஹ் என்று சொன்னால் வெறுக்கத்தக்க ஒரு செயல், வெறுக்கத்தக்க ஒரு செயல் என்று சொல்லுகின்றார்கள். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இந்த இறைச்சியில், இந்த மாமிசத்திலிருந்து கொடுக்கலாமா என்று கேட்டால் என்ன சொல்லுகின்றார்கள்? சிலர் அது மக்ரூஹ் என்று சொல்லுகின்றார்கள். மக்ரூஹ் என்று சொன்னால் வெறுக்கத்தக்க ஒரு செயல் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள் என்ன கூடும் என்று சொல்லுகின்றார்கள், கூடும் என்று சொல்லுகின்றார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார், வதஆமு, அதாவது வேதக்காரர்களுடைய, வதஆமுல் லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களின் உணவு உங்களுக்கு என்ன ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். எனவே வேதக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு என்ற அந்த வார்த்தைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா கொடுத்த விளக்கம் என்ன? வேதக்காரர்கள் யஹூதி நசாராக்கள் அறுத்த மாமிசம், இறைச்சி, அவர்களின் இறைச்சி, அவர்கள் அறுத்த பிராணியின் இறைச்சியை தான் என்ன தஆம் என்று அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. என சொல்லிவிட்டு வதஆமுக்கும் ஹில்லுன் லஹும், உங்களுடைய சாப்பாடும் அவர்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம்? நாம அவர்களுக்கு கொடுப்பது குற்றம் இல்லை என்பது தெளிவாகிறது. எனவே அதில் குறிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளுக்கு தான் கொடுக்க வேண்டும், முஸ்லீம்களுக்கு. நமது பக்கத்து வீட்டார்களாக அந்நியவர்கள் இருந்தால், நமது அண்டை வீட்டார்களாக, பக்கத்து வீட்டார்களாக அந்நியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நாம் கொடுக்கலாமா என்ற பிரச்சனை நமக்கு வரும். அப்படி வந்தால் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அப்படி வந்தால் கொடுக்கலாம். அடுத்ததாக இந்த அகீகா கொடுப்பதற்குரிய காலம் என்ன காலம்? எப்பொழுது நாம் அகீகா கொடுப்பது என்று கேட்டால், அகீகா கொடுப்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பிள்ளை பிறந்து 7ஆம் நாள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். பிள்ளை பிறந்து 7ஆம் நாள் கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அடிப்படையில் 7ஆம் நாளுக்கு முந்தி, 7ஆம் நாளுக்கு முன்பாகவே நாம் கொடுக்கலாமா கூடாதா என்று கேட்டால், சில இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களும் அதே போன்று ஹம்பலி மதுஹபைச் சேர்ந்த சிலரும் என்ன செய்கின்றார்கள்? 7ஆம் நாளுக்கு முன்பாக கொடுக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். யார் சொல்லுகின்றார்கள்? ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களும் ஹம்பலி மதுஹபைச் சேர்ந்த சிலரும் சொல்லுகின்றார்கள் 7ஆம் நாளுக்கு முன்பாக என்ன செய்யலாம்? கொடுக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். ஆமா, ஆனால் இரண்டாவது கருத்து மாலிக் மதுஹபை சார்ந்தவர்கள் சொல்லுகின்றார்கள் 7ஆம் நாளுக்கு முன்பாக கொடுக்க முடியாது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆரம்ப காலத்தை குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். 7ஆம் நாள் என்றே குறிப்பிட்டு சொன்ன காரணத்தினால 7க்கு முன்னால கொடுப்பது என்ன கூடாது என்று சொல்லுகின்றார்கள். எனவே சரியான கூற்று 7ஆம் நாளுக்கு முன்பாக என்ன கொடுக்க முடியாது. 7ஆம் நாள் தான் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும், 7வது நாள். அதே நேரத்தில் அதனை நாம் பிற்படுத்தலாமா? அதனை நாம் 7ஆம் நாள் கொடுக்கவில்லை, 7ஆம் நாள் கொடுக்கவில்லை
இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்டால் 3 கருத்துக்கள் இருக்கின்றன. 7ஆம் நாளை தாண்டி கொடுக்கலாமா கூடாதா என்ற கேள்விக்கு 3 பதில்கள் இருக்கின்றன. ஒன்று, அவ்வாறு கொடுக்க முடியாது. 7ஆம் நாள் தாண்டி கொடுக்க முடியாது. காரணம், நபி அவர்கள் 7ஆம் நாள் என்று சொன்னார்கள் என்று ஒரு கருத்து சொல்லுகிறது. இரண்டாவது கருத்து சொல்லுகிறது 7ஆம் நாள் அல்லது 14 அல்லது 21 இந்த நாட்களில் கொடுத்து கொள்ளலாம். அதை தாண்டி 21ஆம் நாளுக்கு பின்பு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்வதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால், பைஹகி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிள்ளைக்காக வேண்டி 7ஆம் நாள் அறுக்கப்படும், அல்லது 14ஆம் நாள் அறுக்கப்படும், அல்லது 21ஆம் நாள் அறுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பைஹகி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தி பலவீனமான செய்தி. எனவே நாம் அகீகாவை பிந்தி 7ஆம் நாள் தாண்டி கொடுக்கலாமா என்று கேட்டால் 3 கருத்து இருக்கிறது. முதல் கருத்து என்ன? கொடுக்க முடியாது. ஏன் காரணம்? ஹதீஸில் 7ஆம் நாள் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது கருத்து என்ன? 7ஆம் நாள் அல்லது 14ஆம் நாள் அல்லது 21ஆம் நாள் கொடுக்கலாம். அதை தாண்டி 21ஆம் நாளுக்கு பின்னால கொடுக்க முடியாது. அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், பைஹகியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொன்னார்கள். அந்த செய்தி பலவீனமான செய்தி. அந்த செய்தி பலவீனமான செய்தி, ஆதாரத்துக்கு எடுக்க முடியாதது. மூன்றாவது கருத்து என்ன? 7ஆம் நாள் கொடுக்க வசதி இல்லாதவர்கள் எப்பொழுதும் என்ன செய்யலாம்? கொடுத்து கொள்ளலாம். எப்பொழுதும் கொடுத்து கொள்ளலாம் என்பது என்ன? இது மூன்றாவது கருத்து. இதைத்தான் அதிகமான அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதிகமான அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு, பிள்ளை பிறந்த சந்தர்ப்பத்தில் தந்தை இடத்துல வசதிகள் இருக்கவில்லை. இப்பொழுது தந்தை ஏழையாகவே வாழ்ந்து வருகிறார். மகன் என்ன செய்கிறாரு? வளர்ந்து மாஷா அல்லாஹ் என்ன நல்ல சம்பாதிக்கக்கூடியவராக மாறுறார். இப்பொழுது மகன் கொடுக்கலாமா முடியாதா என்று கேட்டால் கொடுக்கலாம் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், குல்லு குலாமின் முருத்தஹனுன் பி அகீகதிஹி, ஒவ்வொரு பிள்ளையும் அவருடைய அகீகாவை கொண்டு ஈடு வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இந்த ஈட்டை என்ன திருப்ப வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? தந்தைக்கு இருக்கிறது. ஆனால் தந்தையிடத்தில் வசதி கிடையாது. ஆனால் மகனுக்கு வசதி ஏற்பட்டால் தந்தையை பாதுகாப்பதற்காக மகன் என்ன செய்வார்? அந்த ஈட்டை மீட்டி எடுப்பார். உதாரணத்துக்கு, வாப்பா வீட்டை கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கிறாரு? வீட்டுடைய இந்த டீடை கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஈடு வைத்திருக்கிறாரு. ஆனால் 2 வருடங்கள்ல திருப்ப வேண்டும். வாப்பாவுக்கு அந்த வசதி கிடைக்கல. இப்ப டீடு அந்த ஆளுக்கிட்டே இருக்கி ஒரு 4 வருடத்துக்கு பின்னால மகனுக்கிட்ட என்ன செஞ்சிட்டு பொருளாதாரம் வந்துச்சு. இப்ப மகன் போய் அந்த டீடை திருப்புவாரா இல்லையா? திருப்புவார், வாப்பாவை பாதுகாப்பதற்காக. அதே போன்று சொல்லுகின்றார்கள், இது ஒரு ஈடு வைக்கப்பட்ட ஒரு பொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது அது கொடுக்கப்படுகிறதோ அப்பொழுது அந்த ஈடு மீட்டப்படுகிறது என்று சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே எப்பொழுதும் என்ன செய்யலாம்? வசதி இல்லாதவர்கள் பிறகும் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அது தந்தை தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை, மகனாக இருந்தாலும் என்ன செய்யலாம்? பிறகு கொடுத்து கொள்ளலாம் என்று மூன்றாவது கருத்தை சொல்லுகின்றார்கள். எனவே இன்று நாம் எங்களுடைய இந்த பாடத்திலே அகீகாவை பற்றி நாம் பார்த்தோம். அது இஸ்லாத்துக்கு முன்பு இருந்த ஒரு வணக்கம் என்று பார்த்தோம். பின்பு இஸ்லாத்திலும் அந்த வணக்கம் அங்கீகரிக்கப்பட்டு ஹதீஸிலே அதற்கு நபி அவர்களுடைய செயல் மூலமாக ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்து முடித்தோம். அந்த அகீகாவின் மூலமாக ஏற்படக்கூடிய பயன்கள் என்னவென்று பார்த்தோம். அகீகாவுடைய சட்டம் என்ன? அந்த அகீகாவுக்குரிய நிபந்தனைகள் என்ன? அகீகாவில் கூட்டு சேர்வது கூடுமா கூடாதா? முடியுமா முடியாதா?
அதனுடைய பெருமதியை நாம் மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு தர்மமாக கொடுத்து விடலாமா? 2-3 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் பிறந்தால் அவர்களுக்கு ஒன்று கொடுக்க வேண்டுமா அல்லது அதிகமாக கொடுக்க வேண்டுமா, ஒவ்வொன்று கொடுக்க வேண்டுமா? அதே போன்று அதனுடைய மாமிசத்தை, இறைச்சியை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அதனை நாம் உண்ண கொடுக்கலாமா? அந்த அகீகாவுக்குரிய காலம் எப்பொழுது? அதனை பிந்தி கொடுக்கலாமா, கொடுக்க முடியாதா என்று 3 கருத்துக்களை பார்த்து நாம் இன்று எங்களுடைய இந்த பாடத்தை முடிக்கின்றோம். இன்னும் இது சம்பந்தமான நிறைய தகவல்கள் இருக்கின்றன. எனவே அந்த தகவல்களை நாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கின்றோம். எனவே இன்றைக்கு எங்களுடைய இந்த பாடம், அகீகாவுடைய பாடம் முடிவு பெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி